ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் டிஎன்பிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிஷன் பண்ணி வந்து கொடுத்துட்டு வந்து இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டிஎன்பிஎல்லுடைய 18வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து லைக்கா கோவை கிங்ஸும் நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து மோதுறாங்க. ஜூன் 21 சனிக்கிழமை. இன்றைக்கி நைட்டு 7:15க்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச், மொதல் மேட்ச்சை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து நடந்துச்சு. அதாவது ஜூன் 19 நடந்த மேட்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து மோதினாங்க. இதில் நம்ம கொடுத்துருந்த மாதிரியே சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து வின் பண்ணிடுச்சு. வின்னிங் பர்சனில் ட்ரீம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சு ஜூன் 18 நடந்த மேட்ச்சு மதுரைக்கும் நெல்லைக்கும் நடந்ததை விட இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நல்லா வந்து ஒர்க்காக இருந்துச்சு. 7 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டனில் கொடுத்துருந்த பிரேம்குமார் வந்து 130 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். அவரை பார்த்திங்கன்னா வெறும் 20% பேர் தான் பார்த்திங்கன்னா பிக்கே வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மொதல் மேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா பி சரவணனை வந்து நம்ம கேப்டனில் கொடுத்துருந்தோம். அவர் வந்து 114 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். அவரை பார்த்திங்கன்னா 22% பேர் தான் வந்து பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயரை வந்து கேப்டனில் கொடுக்குறேன். அவரு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாரு. எத்தனை பேர் அதை வந்து கரெக்டாக வந்து போட்டு வின் பண்ணுறீங்கன்னு வந்து தெரியலை. எப்போயுமே நான் வந்து ரிஸ்க் எடுப்பேன். ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர் யாருக்கு நல்லா இருக்கோ, யாருக்கு கேப்டனுக்கான அமைப்பு இருக்கோ அவர் வந்து கொடுப்பேன். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுது. இப்போ எல்லா மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு வந்து இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மற்ற பிளேயர் விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மாறிடுது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இவங்க யாருமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக யாரையும் இறக்க வந்து மாட்டுறாங்க. பேட்டிங் ஆர்டர்லாம் பயங்கரமாக கொலாப்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பவுலிங்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கொடுக்காம நிப்பாட்டுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கனால நம்மளால் ஒழுங்காக வந்து ப்ரெடிஷன்ஸ் வந்து எடுக்க வந்து முடியலை. நம்ம என்ன தான் எடுத்தாலும் மாறி போயிடுது. இப்போ போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் விளாண்ட மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் சிஎஸ்ஜி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக இறங்குற பேட்டிங் ஆர்டரை அப்படியே பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பேட்டிங் ஆர்டர்லாம் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா கணிப்பு வந்து எடுப்போம். அப்போ இது மாறுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிஷன் பார்த்திங்கன்னா மாறி போயிடும். ஏன்னா முன்னாடி இறங்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு நல்லா இருக்குன்னா அவர் வந்து அந்த ரன் அடிப்பார்னு சொல்லிட்டு அவரை நம்ம கொடுத்துருப்போம். இவங்க வேறு ஒரு பிளேயரை கொண்டாந்து முன்னாடி இறக்கி விட்டாங்கன்னா அவர் அந்த ரன் அடிச்சுட்டு போயிடுவார். இவர் இறங்குறப்ப இதே வந்து இல்லாமல் போயிடும். ரன்னே வந்து இல்லாமல் போயிடும். அப்புறம் எங்கிட்ட இவர் அடிப்பார். இப்போ போன மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாபா அபர்ஜித்தை வந்து கொடுத்துருந்தோம். 30 ரன்ஸுக்கு மேலே அடிப்பார்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அபர்ஜித் இறங்கலை. அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஜெகதீஷனை வந்து இறக்கி விடுறாங்க. எப்போயுமே பார்த்திங்கன்னா ஜெகதீஷன் வந்து லோ ஆர்டரில் தான் வந்து வருவார். அதாவது மிடில் ஆர்டரில் கடைசி இறங்க வருவார். 5வது 6வது தான் வந்து இறக்குறாங்க. ஆனால் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவரை சீக்கிரம் இறக்கி விட்றாங்க. அபர்ஜித்துக்கு முன்னாடி அவரை இறக்கி விட்றாங்க. அபர்ஜித் அடிக்க வேண்டிய ரன்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அடிச்சுட்டு போயிட்டார். நம்ம பார்த்திங்கன்னா ஜெகதீஷன் வந்து 25 ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருப்போம். ஓரளவுக்கு நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அபர்ஜித்துக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம அபர்ஜித்தை வந்து கொடுக்குறோம். அப்போ அபர்ஜித் வந்து இறங்கியிருந்தால் அவர் வந்து அந்த ஸ்கோர் அடிச்சுப்பார். அவர் வந்து ட்ரீம் டீம் வந்து வந்திருப்பார். இப்போ அந்த பேட்டிங் ஆர்டர் சேஞ்சினால் பார்த்திங்கன்னா அபர்ஜித் வராமல் ஜெகதீஷ் வரனால ஜெகதீஷ் வந்து ட்ரீம் டீம் வந்து இடம் பிடிக்கிறாரு. அபர்ஜித் வராமல் போகிறார். இத்தனைக்கும் அந்த கேப்டனுக்கான பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெகதீஷ் வந்து எடுக்கிறாரு போன மேட்ச்சில். ஸோ சின்னமாக பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க. அது எவ்வளோ தூரம் பாதிக்குது வந்து பாருங்கள். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி மேட்சஸ்லாம் இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணணுங்கிறது. யாருக்காச்சும் தெரிஞ்சுலாம் சொல்லுங்கள். இப்போது சில பேர் வந்து சொல்கிறாங்க, மாதிரி ஒன் சைடு மேட்சாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ச்லலாம் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆர்டர் மாற்றுவாங்க அப்படின்னு வந்து எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். டெலகிராம் ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எந்த மேட்ச் எப்படி ஆர்டர் இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்னும் வந்து வேறு மாதிரி ப்ரெடிஷன்ஸ் வந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்ம வந்து அன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து 4 பேர் வந்து கொடுத்துருந்தோம். அதில் 3 பேர் பார்த்திங்கன்னா நல்ல பாயிண்ட் வந்து எடுத்துட்டாங்க. அதுலேயும் பிரேம்குமார் தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ட்ரீம் டீமோட கேப்டனாகவே வந்து வந்திருந்தார். 130 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். அப்புறம் நம்ம இன்னொரு ஆப்ஷனாக கேப்டனில் கொடுத்துருந்தா முகமது 107 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். அபிஷேக் தமிழ் பார்த்தீங்கன்னா 41 பாயிண்ட் வந்து எடுத்தார். அவர் கொஞ்சம் பெரிய பாயிண்ட் வந்து எடுக்கலை. இன்னொரு ஆள் யார் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் கொடுத்துருந்தோம். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் ஓவரே வந்து போடலை. ஸோ இதுதான் வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ அவர் ஓவர் போடுவார், பேட்டிங் வருவாருங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கிட்ட போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓவரே வந்து போடாமல் இருக்கார். அதே மாதிரி பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இறக்கி விட்டு கடைசியாக வந்து வராரு. ஸோ இவங்க இப்படிலாம் பண்ணால் நம்மளால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. நம்ம என்ன தான் ப்ரெடிஷன்ஸ் எடுத்தாலும் இவங்க இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணுறாங்க, பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணி எதாவது வந்து கெடுத்துட்டு வந்து போயிடறாங்க. இப்போ 2 பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இன்றைக்கி கேப்டனுக்கான அமைப்பு இருக்குன்னா அதில் ஒரு வந்து ஆல்ரவுண்டர் பிளேயர் வந்து இருந்தார்னா அவர் பேட்டிங் வருவார், பவுலிங் போடுவார்னா அப்போ நம்ம ஆல்ரவுண்டர் பிளேயர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா கேப்டனுக்கான ஆப்ஷன் வந்து போகும். ரீசன் என்னென்னா அவருக்கான வாய்ப்புங்கிறது பேட்டிங்கில் மட்டும்தான். அதில் ரன் அடிப்பார். அதில் வரக்கூடிய பாயிண்ட்டு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் வருங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிப்போம். அதே ஒருத்தர் பவுலிங்கும் பண்ணார்னா விக்கெட்லேயும் 2 விக்கெட்டு கிட்ட விழுகும். அதுலேயும் பாயிண்ட் வரும். அப்போ ஒரு 150 பாயிண்ட் கிட்ட எடுப்பார். ஸோ இவரை கேப்டன் ஆப்ஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் அன்றைக்கி பவுலிங்கே போடலை, பேட்டிங்கே ரொம்ப லோ ஆர்டரில் வராருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ என்ன தான் நான் வந்து சொன்னாலும் ப்ரெடிக்ஷனில் இப்போ 4 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எது கொடுக்குறேன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி தான். உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் வந்து கிரிக்கெட் எல்லாம் ரெகுலராக வந்து பார்க்குறீங்க, எல்லா மேட்ச்சுக்கும் வந்து ப்ளே பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து இவர் வந்து ஓவர் போட மாட்டார்,
இவர் வந்து இந்த பவுலர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதனால் இவர் ஓவர் போட மாட்டுறாரு, இந்த மேட்ச் வந்து ரன் கம்மியாக வரும், ஸோ இவங்களாம் இறங்க மாட்டாங்க, பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகும், இப்படிலாம் யோசிச்சு நான் அந்த 4 பேர் கொடுத்துருக்கிறதுல யாருக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அவங்க நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா வந்து வின் பண்ண வந்து முடியும். அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறத வந்து பார்க்குறதே வந்து இல்லை போல். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரீம் டீம் கொடுக்குறது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு போயிருக்கேன்னு வந்து நினைக்கிறேன். அந்த 22 பிளேயர்ஸை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் நல்லா வந்து டீம் போட்டு வின் பண்ண வந்து முடியும். அதே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் டீமையும் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்து போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. எப்பயுமே அதை வந்து பாருங்கள் இந்த 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அன்றைக்கி மேட்ச்சில் நான் அபிஷேக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காதுலாம் அவன் சொல்லலை. ஒரு சில பேர் நல்லா இருக்காது, விளையாட மாட்டாங்க, சுமாராக இருக்கும்னு சொல்லுவேன். ஆனால் அபிஷேக் பார்த்தீங்கன்னா 30 ரன்ஸ் கிட்ட அடிப்பார்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அவரை ட்ரீம் டீமில் கொடுக்கல. அதை வந்து நல்லா நோட் பண்ணி வந்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஜெகதீசனை வந்து 25 ரன்ஸ் அடிப்பார் சொல்லியிருந்தேன். ஆனால் அவரை ட்ரீம் டீமில் கொடுக்கல. இப்போது எதுக்கு ஜெகதீசனை வந்து 25 ரன்ஸ் அடிப்பாங்க சொல்கிறேன்னா, இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்சில் எல்லா பவுலரையுமே வந்து கொடுத்துருப்பேன், எல்லாருமே விக்கெட் எடுப்பாங்க சொல்லியிருப்பேன். அதே சேலம் ஸ்பார்டன்ஸில் பவுலருக்கு பெருசாக விக்கெட்டே கொடுத்துருக்க மாட்டேன். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, இங்கிட்டு பவுலருக்கு யாருக்குமே விக்கெட் எடுக்கிறதுக்கான பவர் இல்லை. அப்போ அங்கிட்டு பேட்ஸ்மேனுக்கு நல்லா இருக்குங்கிறது தான் வந்து அர்த்தம். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, இங்கிட்டு வந்து பெருசாக விக்கெட்டே உழுகாது. அப்போ டாப் ஆர்டரில் ரன்ஸ் வந்து அடிச்சிருவாங்க. அப்போ டாப் ஆர்டரில் வரக்கூடிய பேட்ஸ்மேனே அந்த ரன்னை அடிச்சுட்டு போகிறனால அதுக்கடுத்து ஓரளவுக்கு ஒரு 3வது இடம் 4வது இறங்குற இடத்துல ஏதாச்சும் பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்கன்னா அவங்க வரும் பட்சத்தில் பெருசாக ரன்னே வந்து இருக்காது. அப்போ அவங்களால வந்து என்ன தான் ஒரு பிளேயருக்கு நல்லா இருந்தாலுமே அவர் ரன்ஸ் கம்மியாக தான் வந்து அடிப்பார். ஸோ இது மாதிரி வந்து நான் வந்து கொடுப்பேன். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நடந்துருந்துச்சு. இதே இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் டீம்ஸ் வந்து போகிறீங்க, இல்லை கொஞ்சம் வந்து யோசிச்சிங்கன்னா, இப்போ வந்து சிஎஸ்சி வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்குது, அப்போ ஒருவேளை பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணால் ஜெகதீசனை உள்ளே கொண்டு வரலாம், இப்படி வந்து கொண்டு வந்திருக்கலாம். அதேமாதிரி அந்த சைடு வந்து அபிஷேக்கு பெருசாக நான் யாருமே பேட்டர்ஸ் வந்து கொடுக்கல. அபிஷேக்குன்னு 30 ரன்ஸ் வரை அடிப்பார் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் 2வது டீம் போட்டிங்கன்னா அபிஷேக் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்காண்டி தான் நான் வந்து இந்த 11 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து முக்கியமாக பாருங்கன்னு வந்து சொல்கிறேன். நான் வந்து சில பேரை வந்து ட்ரீம் டீமில் வந்து மிஸ் பண்ணுவேன். அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்னா, அவரை விட ஒருத்தர் வந்து பவராக இருப்பார், இல்லை ஓரளவு நல்லா இருக்க பிளேயர் வந்து டாப்பில் ஆர்டரில் வர மாதிரி வந்து இருப்பார். ஸோ அப்படி தான் வந்து நான் ட்ரீம் டீம் கொடுப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்க பிளேயரை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணி வந்து விடுவேன். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. இப்போ நேற்று மேட்ச்சில் அபிஷேக்கும் ஜெகதீசனும் உள்ளே வந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்து டீம் போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பண்ண வந்து முடியும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரீம் டீம் கொடுக்குறத அப்படியே கொண்டு போய் வந்து போட்டிங்கன்னா அது செட் ஆகாது, எல்லா மேட்ச்சுக்கும் செட் ஆகாது. ஸோ நான் சொல்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா டீம் போட்டு நல்லா வந்து வின் பண்ணுங்கள். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி வந்து பார்க்கலாம். ஜூன் 21 நடக்கிற மேட்ச்சு 3-9 காம்பினேஷன், அதாவது குருவும் செவ்வாய் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் லைக்கா கோவை கிங்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜெயக்குமார் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து லோகேஸ்வர் ஒரு 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சச்சின் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆண்ட்ரே சித்தார்த் 30 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ராகவேந்திரன் 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து மாதவ பிரசாத் நல்லாயிருக்கும், ஒருவற்றிலிருந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து சித்தார்த் 1-2 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ரோஹித் ராமலிங்கம் 1 விக்கெட் வந்து எடுப்பார். புவனேஸ்வரன் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. சுப்பிரமணியன் 2 விக்கெட் வந்து எடுப்பார். கபிலன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஷாருக் கான் டீமில் வந்தார்னா அவருக்கு சுமாராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நெல்லை ராயல் கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா அச்சிட்டேஸு அவருக்கு நல்லா வந்து இருக்கும், அவர்கிட்ட வந்து 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து எஸ்கே துரைசாமி 20-25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது அருண் கார்த்திக், இவரை பற்றி நம்ம போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனில் கொடுத்துருந்தோம். அவர் தான் கேப்டனாக வந்து வந்தார், அடி வந்து பிரித்து சாத்திட்டு வந்து போயிட்டார். இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஐஎஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. அருண் கார்த்திகிட்டேருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹாரிஸ் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து ரித்திக் ஈஸ்வரன் 25 ரன்ஸ் அடிக்கிற சான்ஸ் இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி தான் ரித்திக் ஈஸ்வரனையும் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 25-30 ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ட்ரீம் டீமுக்குள்ள அவர் கொண்டு வர முடியல, ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அந்த 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருந்தீங்கன்னா ரித்திக் ஈஸ்வரனை நீங்கள் 2வது டீம் போட்டு அதில் வந்து போட்டு வந்துருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார், நல்லா பயன் வந்து எடுத்தார். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நிர்மல்குமார், இந்த மேட்ச் அவருக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். நிர்மல்குமார் இந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அவர்கிட்ட வந்து பேட்டிங்கில் 30+ ரன்ஸும், பவுலிங் போட்டார்னா 2 விக்கெட் வரைக்கும் கூட விழுகும். அடுத்ததாக சோனி யாதவ் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. பேட்டிங்கில் வந்தாருனாலும் ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து அதன் கான் அவர்கிட்ட வந்து 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக யுதீஸ்வரன் 3+ விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். இந்த மேட்ச்சுக்கு யுதீஸ்வரனுக்கு எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். 3 விக்கெட்டுக்கு மேலே எடுக்கலைன்னா கூட 2 விக்கெட்டாவது LBW எடுத்து வந்து நல்ல பாயிண்ட் வந்து எடுத்துருவார். அடுத்ததாக ரதி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செரியன் 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். ராக்கி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம்.
அதுபடி பார்க்குறப்போ ஆண்ட்ரே சித்தார்த், மாதவ பிரசாத், எம் சித்தார்த், ஜே சுப்பிரமணியன், ஜி அஜிடேஷ், அருண் கார்த்திக், பி நிர்மல்குமார், சோனு யாதவ், யுதீஸ்வரன், பி சேரியன், பி ராக்கி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எஸ்கே துரைசாமி, ஆர் ஈஸ்வரன், எம் மதன்கான், பி சச்சின், ரோஹித் ராமலிங்கம், ஷாருக் கான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிஷனுங்கிறது இந்த 22 பிளேயர்ஸ் ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயர் 2 பேர், இந்த 24 பிளேயர்ஸை மட்டும் வச்சு எடுத்த ப்ரெடிஷன் தான். இதில் சேஞ்ச் வரும் பட்சத்தில், இந்த 11ஸில் சேஞ்ச் வரும் பட்சத்தில் இதோடைய அக்யூரேசிங்கிறது கம்மியாக இருக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பேட்டிங் ஆர்டர்லாம் கொலாப்ஸ் பண்ணாங்கன்னா, சேஞ்ச் பண்ணாங்கன்னா அப்பயும் பார்த்திங்கன்னா இதோட அக்யூரேசி வந்து கம்மியாயிரும். புதுசாக யாராச்சும் உள்ளே வராங்க, அவங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனல் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராம் சேனலை மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்டில் எதுவும் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து இந்த டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும், இந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்குங்கிற ஒரு கணக்கில் வந்து ப்ரெடிஷன்ஸ் வந்து போவேன். அது ஒருவேளை டாஸில் ஏதாவது வந்து மாறலாம் ஒரு நாள். அப்படி மாறும் பட்சத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒரு சில பிளேயர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் விளாடுவாங்க டைமிங்கில், இல்லை செகண்ட் பேட்டிங் விளாட மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து மாற்றி வந்து கொடுப்பேன். ஸோ எப்போயுமே டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாஸுக்கு அப்புறம் 6:45க்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனல் வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிடுங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. புதுசாக வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அருண் கார்த்திக், பி நிர்மல்குமார், சோனு யாதவ், யுதீஸ்வரன் இவங்க 4 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போடுறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்காண்டி நான் வந்து போடலை, இதில் எனக்கு எந்த யூஸ் வந்து கிடையாது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோவில் பாருங்கள், நான் லென்த்தாக போட்டப்போ ப்ரெடிஷனை தாண்டி மற்ற விஷயம் பேசியிருந்தேன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரெடிஷனை பற்றி தான் வந்து இருக்கும். போன மேட்சை பற்றி வந்து சொல்லியிருப்பேன். இல்லை மற்ற விஷயங்கள் நீங்கள் எப்படிலாம் டீம் போடணும், நான் சொல்கிறத வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், எப்படி போகணும்னு வந்து சொல்லியிருப்பேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மேட்சை தாண்டி ப்ரெடிஷனை தாண்டி வேறு ஒரு கதையோ வேறு எண்ணத்தையோ நான் வந்து பேசியிருக்கே வந்து மாட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. நான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சினிமாவை பற்றி இங்கே பேசிகிட்டு இருந்தேன்னா கிடையாது, இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூவை பற்றி பேசுகிறேன்னா கிடையவே கிடையாது. நான் முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரெடிஷனை பற்றி மட்டும் தான் வந்து பேசுகிறேன். நான் இந்த மேட்ச் ப்ரெடிஷன் கொடுக்குறேன்னா போன மேட்ச் நான் எப்படி ப்ரெடிஷன் கொடுத்தேன், அது என்ன ஆயிருக்கு, எதனால் இப்படி ஆச்சுங்கிறது சொல்ல வேண்டியது கட்டாயம். ஸோ நான் அதை வந்து சொல்கிறேன். இது ஏன் உங்களுக்கு வந்து பிடிக்கலாம்னு தெரியல. நீங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வின் பண்ண வந்து முடியும். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளுமே பேசுகிறப்போ ஒவ்வொரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்து இருப்பேன். எப்படின்னு டீம் போடணும், நான் சொல்கிறத எப்படி எடுத்துக்கணும்னு அவ்வளோ விஷயங்கள் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். என்றைக்குமே ஒரு நாளும் நான் ப்ரெடிஷனை தாண்டி வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா பேச வந்து மாட்டேன். முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வின் பண்ணணும் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டு வந்து இருக்கேன். இது என் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுசாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். டிஎன்பிஎல் நான் போட வேண்டியதாக தான் வந்து இருந்தேன் வீடியோ, ப்ரெடிஷன் வீடியோ. ஏன்னா எனக்கு இது வந்து எப்போயுமே சரியாக வந்து வராது. இந்த இருக்கக்கூடிய பிளேயர் ஸ்டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எங்களுக்கு இந்த வீடியோ வந்து போடுங்க கரெக்டாக வரும்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் கேட்குறனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெடிஷன் வீடியோ வந்து போகிறேன். ஸோ இது ஐபிஎல் அளவுக்கு அக்யூரேசி வராது. ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா இதை ரெகுலராக பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த யார் எங்கே இறங்குவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா சரியாக வந்து தெரியாது. நான் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடிஷன்ஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி வந்து போகுது. எதிர்பார்த்த அளவுக்கு அக்யூரேசி வர மாட்டேது அந்த ஐபிஎல்லில் வந்து அளவுக்கு 8 to 9 பிளேயர்ஸ் அளவுக்கு. ஆனால் ஓரளவு நல்லா வந்து கொடுக்க முடியும், தொடர்ந்து பண்ணோம்னா கொடுக்க வந்து முடியும். நீங்கள் எல்லாமே நான் வீடியோ போடாமல் இருந்தாலும் வந்து கேட்குறீங்க, போடுங்க நல்லான்னு சொல்கிறனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டுட்டு வந்து இருக்கேன். இப்போதைக்கு வேறு மேட்சஸ் இல்லாதனால இந்த டிஎன்பியில் வந்து போகிறோம். ஏதாவது இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஐபிஎல் அளவுக்கு நம்மளால் அக்யூரேசி வந்து கொடுக்க வந்து முடியும். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸை பக்காவாக வந்து கொடுக்க வந்து முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு டிஎன்பியில் வச்சு டீம் வந்து போடுங்க. அடுத்து ஏதாச்சும் இன்டர்நேஷ்னல் மேட்ச் வரப்போ நம்ம நல்லா வந்து கொடுப்போம்.